ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிய சென்னை மும்பை போட்டி மார்ச் 23ஆம் தேதி மாலை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. கேப்டன் ஹர்திக் பாண்டியா, டெத் ஸ்பெஷலிஸ்ட் பும்ரா இருவரும் இல்லாமல் களமிறங்கிய போதே மேட்சின் முடிவு மும்பைக்கு தெரிந்திருக்கும். ஏனெனில் சேப்பாக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஹோம் கிரவுண்ட் என்பதால் மைதானத்தின் ஒவ்வொரு இன்ச்சும் சென்னைக்கு அத்துபடியாகும். குறிப்பாக டாஸ்லேயே கேப்டன் ருதுராஜ் ஜெயித்துவிட்டார். மும்பைக்கு எதிராக சென்னையின் நூர் அகமது, கலீல் அகமது இருவரும் போட்டி போட்டு விக்கெட் வேட்டை நடத்தினர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா 18வது முறையாக டக் அவுட் ஆகி மோசமான சாதனை படைத்தார். அதிகபட்சமாக மும்பையில் திலக் வர்மா மட்டுமே 31 ரன்கள் எடுத்தார். மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் வருவதும் போவதுமாகவே இருந்தனர். 20 ஓவர்கள் முடிவில் மும்பை 9 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கை நோக்கி சென்னை களமிறங்கியது. ராகுல் திரிபாதி, சிவம் துபே ஏமாற்றினாலும் கேப்டன் ருதுராஜ், ரச்சின் ரவீந்திரா இருவரும் அதிரடியாக ஆடி சென்னையின் வெற்றியை உறுதி செய்தனர். ஆரம்பத்தில் இருந்தே ஒன் சைடாக சென்ற இந்த மேட்சை சற்று இழுத்து பிடித்து மும்பையின் பக்கமாக டர்ன் செய்த பெருமை இளம் வீரர் விக்னேஷ் புதூரையே சேரும். அறிமுக T20 தொடரிலேயே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அனைவரையும் யாரா இந்த பையன் என தேட வைத்திருக்கிறார். முதல் ஓவரில் கேப்டன் ருதுராஜ், 2வது ஓவரில் துபே, 3வது ஓவரில் ஹூடா என சென்னையின் டாப் ஆர்டரை சீட்டுக்கட்டு போல சரித்து விட்டார். இதனால்தான் மேட்ச் 20வது ஓவர் வரை சென்றது. இல்லையெனில் சென்னை இருந்த வேகத்தில் 15 ஓவரிலேயே ஆட்டம் முடிந்து போயிருக்கும். மேட்ச் முடிந்ததும் IPL தொடரின் ஐகான் தோனி விக்னேஷை தட்டி கொடுத்து பாராட்டியிருக்கிறார். ஒரே போட்டியில் கிரிக்கெட் லெஜண்டுகளையே திரும்பி பார்க்க வைத்துள்ள விக்னேஷ் குறித்து இங்கே பார்க்கலாம். அண்டை மாநிலமான கேரளாவின் மலப்புரத்தை சேர்ந்தவர் விக்னேஷ் புதூர். இவரின் தந்தை ஆட்டோ ஓட்டுநர். விக்னேஷ் புதூர் முதலில் வேகப்பந்து வீச்சாளராக தான் இருந்தார். உள்ளூர் போட்டியின் போது விக்னேஷ் புதூர் சிறந்த லைன் லென்த்தில் அபாரமாக பந்து வீசி அசத்தியதை பார்த்த கேரளாவின் உள்ளூர் கிரிக்கெட் வீரர் முகமது ஷெரீப் லெக் ஸ்பின்னராக மாறினால் உன்னால் அபாரமாக செயல்பட முடியும் என கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்துதான் இடதுகை ரிஸ்ட் ஸ்பின்னராக விக்னேஷ் புதூர் மாறினார். இடதுகை ரிஸ்ட் ஸ்பின்னராக விக்னேஷ் புதூர் தென்னாப்பிரிக்கா T20 லீக் தொடரில் MI கேப்டவுன் அணிக்கு நெட் பவுலராக சென்றார். வலை பயிற்சியில் அபாரமாக பந்து வீசியதால் தான் 18வது சீசனுக்கான ஏலத்தில் இவரை 30 லட்சத்திற்கு வாங்கினார்கள். மிக குறைந்த போட்டிகளில் விளையாடி இருந்தாலும் விக்னேஷின் பந்து வீச்சை பார்த்து மும்பை மூத்த வீரர்களே மிரண்டு போயிருக்கின்றனர். வலை பயிற்சியின் போது ரோஹித், சூரியகுமார், திலக் வர்மா மூவருமே இவரை எதிர்கொள்ள முடியாமல் திணற, இதையடுத்து தான் முதல் IPL போட்டியிலேயே ஆடும் 11 அணியில் விக்னேஷுக்கு இடம் கிடைத்துள்ளது. கேரளா சீனியர் அணிக்காக கூட விளையாடாத விக்னேஷ் உள்ளூர் போட்டிகளில் பந்து வீசியதை பார்த்து மும்பை அணி அவரை தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி பயிற்சி பெற வைத்தது. அதற்கான செலவுகள் அனைத்தையும் அந்த அணியை ஏற்றுள்ளது. மும்பையின் இந்த அசாத்திய நம்பிக்கையை முதல் ஆட்டத்திலேயே விக்னேஷ் காப்பாற்றியிருக்கிறார். இதனால் விரைவில் இந்திய அணியிலும் விக்னேஷ் இடம் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இதை பார்த்த ரசிகர்கள் பும்ரா, ஹர்திக், திலக் வர்மா போன்ற மிக சிறந்த வீரர்களை மும்பை இந்திய அணிக்கு தேடி கொடுத்துள்ளது. அந்த வரிசையில் லேட்டஸ்டாக விக்னேஷ் புதூரும் இணைந்துள்ளார் என்று சமூக வலைதளங்களில் மும்பை அணியை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். முதல் மேட்சில் தோல்வி அடைந்தாலும் ஹர்திக், பும்ரா இருவரும் விரைவில் அணியில் இணைவார்கள் என்பதால் மீதமுள்ள போட்டிகளில் மும்பை வெற்றி பாதைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.